ஹாய் வெரி குட் மார்னிங். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எத்தீரியம் அனாலிசிஸ் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி போன வீடியோவில் பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ் லைவ் அனாலிசிஸ் ஷேர் பண்ணியிருந்தேன். டபிள்யூஎஃப் பேட்டர்ன் ஃபார்ம் இருக்குது அண்ட் அட்லீஸ்ட் நம்ம அந்த ஒரு டபிள்யூ பேட்டர்ன் வரையாவது நம்ம எடுக்கலாம் அப்படின்னா ஸோ அதே மாதிரி வந்துட்டு அது அச்சீவ் ஆச்சு. ஓகேங்களா? ஓகே. அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து எனக்கு கால்ஸ் கேட்குறீங்க. பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா ஸ்கேல்பிங். ஓகேங்களா? ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும் அண்ட் டக்குன்னு இருக்கும். ஸோ எனக்கு அந்த செகண்ட்ஸில் தான் இருக்கும் என்னோட ஸ்கேல்பிங் இது. ரொம்ப நான் ஹோல்ட் பண்ணி பண்ணுறது கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதனால அந்த டைமில் வந்து எனக்கு டைப் பண்ணி அனுப்புறது அதெல்லாம் எனக்கு கண்டிப்பாக முடியாது. ஓகேங்களா? ஸோ வந்து லைவ் ஆட்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சனலாக அதில் விருப்பம் இல்லை. ஏன் அப்படின்னா நம்ம கால்ஸ் கொடுத்தோம்னா நீங்கள் எப்போ லேர்ன் பண்ணிப்பீங்க அப்படி தானே. ஸோ என்னோட மெயின் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே லேர்ன் பண்ணி நீங்களே பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? ஸோ இனிஷியல் ஸ்டேஜஸில் நம்ம ஹெல்ப் பண்ணலாம். பட் என்னோட ஸ்ட்ராட்டஜி அதுக்கு ஒத்து வராது. ஓகேங்களா? அண்ட் என்னால் முடிஞ்சது வேணால் பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம முடிஞ்ச வரை ஏர்லியராக நான் வீடியோ போடுறேன். ஓகேங்களா? ஒரு டார்கெட் முடிஞ்ச வரை ஏர்லியராக வீடியோ போடுறேன். ஹோப்ஃபுல்லி அது யாருக்காச்சும் ஹெல்ப்ஃபுல் ஆகலாம். ஓகேங்களா? பட் நீங்கள் என்னையே டிபெண்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் பண்ணணும். அதுதான் முக்கியமான ஒரு இதாக இருக்கும். ஓகேங்களா? அதுதான் லாங் ரன்னுக்கும் உங்களுக்கு நல்லதாக இருக்கும். ஓகேங்களா? அண்டு ஓகேங்க. ஸோ ஏதாவது உங்களுக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் கோர்ஸோ கிளாஸோ பற்றி ஏதாவது வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் மெயில் ஐடி கொடுத்துருக்கேன் அண்ட் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கு தேவைப்பட்ட மட்டும்தான். ஓகேங்களா? ஓகேங்க ஃபைன். ஓகே. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதோட அனாலிசிஸ் பார்க்கலாம். ஆல்ரெடி வந்து அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. ரொம்ப கிளியராக தெரியுது அப் ட்ரெண்டில் இருக்குது. அண்டு ஃபார்மேஷன் ஓகே ஏதாவது பேட்டர்ன் ஃபார்மேஷன் இருக்குது அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. இவ்வளோ இடத்துல ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேங்களா? பேட்டர்ன்ஸ்லாம் நீங்கள் படிங்க. அது வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே. இந்த சினாரியோவில் நம்ம எப்போ ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். முக்கியமான ரெசிஸ்டன்ஸும் முக்கியமான சப்போர்ட்ஸும் ஏன் 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபாரெக்ஸாக இருக்கட்டும் கிரிப்டோவாக இருக்கட்டும் 15 மினிட்ஸில் வந்து நமக்கு அந்த எட்ஜஸ்லாம் கிளியராக தெரியும். மோரோவர் நமக்கு அந்த கொஞ்சம் கிளியர் பிக்சர் கிடைக்கும். இதே வந்து பேங்க் நிஃப்டியில் நம்ம 5 மினிட்ஸ்லேயே பண்ணலாம். இப்போ நம்ம ஸ்கேல்பிங்னால சின்ன சின்ன இது பண்ணலாம். பட் இதில் வந்து ஸ்கேல்பிங் அந்தளவு நம்ம பண்ணலாம். பட் அந்த எஃபெக்டிவாக இருக்காது. இதில் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி நிதானமாக பண்ணால் மட்டும்தான் சரியாக இருக்கும். ஓகேங்களா? இதில் எல்லாம் நம்ம ஸ்கேல்பிங் பண்ணுவாங்க. பட் ஸ்டில் இதில் ஸ்கேல்பிங்கோட கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி பண்ணுறது தான் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஓகே. ஓகே. இப்போ மார்க்கெட் வந்துட்டு அப் ட்ரெண்டை நோக்கி போகுமா டவுன் ட்ரெண்டை நோக்கி போகுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்குது. ஓகேங்களா? இந்த இதில் 2 விஷயம் இருக்குது. ஓகேங்களா? இப்போதைக்கு அப் ட்ரெண்டில் இருந்தாலுமே பட் ஸ்டில் வந்து அது முக்கியமாக அது கொஞ்சம் இறங்கியிருக்கு. லைட்டாக மார்க்கெட் இறங்கியிருக்கு. ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்குது. இது ரொம்ப முக்கியமான ஒரு எட்ஜில் நிற்குது. ஓகேங்களா? எய்தர் இந்த இதை கட் பண்ணால் மேலே போகலாம் அண்ட் இந்த இதை கட் பண்ணால் கீழே வரலாம். ஓகேங்களா? இந்த லைனை கட் பண்ணால் கீழே வரலாம். ஓகே. நம்ம பெரிய ஒரு இதுலேயே நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய டைம் ஃப்ரேமில். பெரிய அந்த பேட்டர்ன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபாரெக்ஸு இதுலெல்லாம் வந்து பெரிய ஒரு டைம் ஃப்ரேமில் நம்ம பார்க்குறது ஒரு நல்ல ஒரு ப்ராக்டிஸாக இருக்கும். ஓகே.
ஓகேங்க. ஆக்சுவலா இது ஒரு இப்போ வந்து நம்ம அந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆயி கீழ வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ட்ரெண்ட் லைன் கட் ஆயி மேல போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஆ ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு பெருசா வந்து அந்த பேட்டர்ன்ஸும் எனக்கு கண்ணுக்கு தெரியல. பட் நம்ம வந்துட்டு ரொம்ப கேர்ஃபுல்லா தான் ட்ரேட் பண்ணணும். இந்த எட்ஜ் ரொம்ப முக்கியமான எட்ஜ். ப்ளூ கலர்ல. இது கட் ஆச்சுன்னா, நம்மளோட டார்கெட் வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் இது. இப்போதைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் டார்கெட்டே வைக்கலாம். ஓகேவா? பட் இது கட் ஆயி எப்படி அது பார்க்கணும்னா, கேண்டில் வந்து ரொம்ப அழகா இதுல கட் ஆயி, அண்ட் அதுக்கப்புறம் செகண்ட் கேண்டில் ஒண்ணு வரும் பார்த்தீங்களா? அதுல இருந்தா நம்ம அந்த செகண்ட் கேண்டில்ல 2, 3 கிரைட்டீரியா பார்க்கணும். செகண்ட் கேண்டில் பாடி வந்து கொஞ்சம் ஆ ஹை கொஞ்சம் நல்லா திக்கா இருக்கணும். அது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும் தான் நம்ம அதுல போணும். ஓகேங்களா? இல்லன்னா வந்து ஃபால்ஸ் ட்ராப் வர்றதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. நெறைய பேர் என்ன பண்ணுவாங்க, கட் பண்ண உடனே வந்துட்டு போய் எடுத்துருவாங்க. அப்படி பண்ணவே கூடாது. கட் பண்ண பிறகு நெறைய ட்ராப் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த அதனால நம்ம அது கட் ஆகி செகண்ட் கேண்டில் ரொம்ப ஹெவியா அந்த பாடி வந்து கொஞ்சம் இதா நல்லா புல்லிஷா இருந்தா மட்டும் தான் நம்ம எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ சாரி. இப்போ டார்கெட் வந்து இது வரை வைக்கலாம். இது கட் ஆகி இந்த எட்ஜ் கட் ஆகணும் ஃபர்ஸ்ட். கட் ஆகி அந்த செகண்ட் கேண்டில்ல ரொம்ப ஸ்ட்ராங்கான பாடி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் டார்கெட் இதுவரை கண்டிப்பாக வச்சுக்கலாம். ஓகேங்களா? பிவட் பாயிண்ட்ல வச்சு பார்ப்போம் எப்படி வருதுன்னு. எஸ் பாருங்களேன், நம்ம பிவட் பாயிண்ட்டும் கரெக்டாக நம்ம போட்ட லைனும் மேட்ச் ஆகும். பார்த்தீங்களா? ஸோ அக்யூரேட்டான பாயிண்ட் அது. ஓகே, நெக்ஸ்ட். டவுன் சைடும் அதே மாதிரி வைக்கலாம். மார்க்கெட் வந்து லோவர் ஹை ஃபார்மேஷனில் இருக்குது. ஓகேங்களா? அண்ட் ஸ்டில் அது அந்த ஒரு டவுன் ஃபேஸில் தான் இருக்குது. கீழே வந்துச்சுன்னா எப்போ எடுக்கணும் இந்த சினாரியோவில் சொல்கிறேன். ஓகேங்களா? இந்த இதில் கீழே வந்துச்சுன்னா எப்போ எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். இந்த லைன் இருக்கு இல்லையா, இது கட் ஆகும். இது கட் ஆகி ரெட் லைன் போடணும். இது கட் ஆகி இதுவும் அதே மாதிரி தான். கேண்டில்ஸ் வந்து இல்லை கட் ஆகி அகைன் ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டில் இதில் வரும் பார்த்தீங்களா? அண்ட் இது கட் ஆனால் இது ஒரு சின்ன டார்கெட் தான். பட் நம்ம சின்ன டார்கெட் இதில் எடுக்க வேணாம். சின்ன டார்கெட் எடுக்கிறோம். இது கட் ஆகி செகண்ட் கேண்டில் வந்தது. சின்ன கேண்டில் நீங்கள் சின்ன ஸ்கேல்பிங்னா இப்போதைக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகேங்களா? இது கட் ஆகி அண்ட் செகண்ட் கேண்டில் சின்னதாக வைக்கும்போது நீங்கள் இது ரொம்ப சின்ன ஸ்கேல்பிங். பட் நம்மளோட டார்கெட் வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் இதுதான். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டார்கெட் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும், கரெக்டாக இருக்கும் இப்போதைக்கு. ஓகேங்களா? அண்ட் செகண்ட் டார்கெட், பட் நம்ம செகண்ட் டார்கெட் இப்போதைக்கு வைக்க வேணாம். ஏன்னா இதோட ப்ராபபிலிட்டி ரொம்ப கம்மி தான். ஸோ செகண்ட் டார்கெட் இப்போதைக்கு வைக்கணும். ஓகேங்களா? இதுவும் அதே மாதிரி தான். இந்த பாயிண்ட் கட் ஆகி செகண்ட் கேண்டில் வச்சா மட்டும் டார்கெட் வந்து இதுலேருந்து இது வரை இருக்குது. ஓகேங்களா? சின்ன ஸ்கேல்பிங் தான். ஓகேங்களா? பட் நம்ம இப்போ பை சைடு ஃபோக்கஸ் பண்ணுவோம். பட் பை சைடு போகுமான்னு தெரில. அண்ட் அந்த எட்ஜஸில் ஏதாவது உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி எட்ஜஸில் ஏதாவது உங்களுக்கு வந்து புல்லிஷ் எங்கல்ஃபிங் மேலே போகிற மாதிரி தான் புல்லிஷ் எங்கல்ஃபிங்கோ இல்லைனா வந்து மார்னிங் ஸ்டாரோ ஏதாவது உங்களுக்கு ஃபார்ம் ஆகுதா அப்படின்னு பாருங்கள். ஓகேங்களா? ஓகே. ஸோ இது கட் ஆனாலும் நீங்கள் எடுக்கலாம். ஓகேங்களா? இது கட் ஆனாலும் யூ கேன் இதே போல்
ஓகே. இது கட் ஆனாலும் ஓகே நம்மளோட டார்கெட் எப்படி வைப்போம்? ஒரு கேண்டில் கட் ஆகும்ல கீழே அண்ட் செகண்ட் கேண்டில் கட் ஆகும்ல, அப்போ உங்களோட டார்கெட் ஒன்று இதில் வைங்க, டார்கெட் டூவை இதில் வைங்க. ஓகேங்களா? இது டார்கெட் டூ. எப்போவுமே டார்கெட் டூ ஒன் தான் எப்போவுமே இன்னும் ரொம்ப எஃபிஷியண்ட்டான வின்னிங் ரேஷியோ நமக்கு, நமக்குன்னு இல்லை எல்லாருக்குமே இது வின்னிங் ரேஷியோ கொடுக்கும். ஓகேங்களா? நீங்கள் நினைக்கலாம் பாயிண்ட்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரி நம்மளோட பாயிண்ட்ஸ் எப்பவுமே சின்னதாக தான் இருக்கும் ஸ்கால்பர்னால, பட் ரொம்ப அக்குரேட்டாக இருக்கும். ஓகேங்களா? இதுவரை ரொம்ப பெருசாக மிஸ் ஆனது கிடையாது. எப்போவாது ஏதாவது ஃபாஸ்ட் பிரேக் அவுட்டில் மிஸ் ஆனது தான், பட் ரொம்ப அக்குரேட்டான இருக்கும் நம்மளோட ஸ்கால்பிங்கும் சரி, நம்மளோட ஸ்ட்ராட்டஜியும் சரி. ஓகேங்களா? ஓகே. இப்போதைக்கு நான் இந்த சினாரியோவில் போட்டிருக்கேன். கீழே வந்துச்சு இது கட் ஆகி செகண்ட் கேண்டில் கட் ஆகும்போது சின்ன பாயிண்ட்ஸ் தான், பட் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். மேலே போச்சுன்னா கண்டிப்பாக டார்கெட் இதுவரை அச்சீவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எது வர இது வர மைட் பி அண்ட் அனதர் பாசிபிலிட்டி இருக்குது. கொஞ்சம் கன்சாலிடேட் ஆகி எதர் அது மேலே கட் ஆகலாம், இல்லைன்னா கீழே கட் ஆகும். ஓகேங்களா? ஸோ லெட்ஸ் சி இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று நடக்கும். ஓகேங்களா?